வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கோகுலாஷ்டமிக்கான பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராசஸ்டு ரைஸ் ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, பதப்படுத்தின அரிசி மாவு, அதுல உப்பு சீடு எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க கேட்டிருந்தீங்க வரட்டரிசி மாவுல எப்படி பண்றதுன்னு காமிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. வரட்டரிசி மாவுல பண்றதுனால நமக்கு நிறைய டைம் மிச்சமாகும். அரிசியை ஊற வச்சு அரைச்சி சலிச்சு வேலையே நமக்கு இதுல இருக்காது. ஜஸ்ட் கடையில இருந்து வரட்டரிசி மாவு வாங்கிட்டு வந்தாலே நம்ம இந்த சீடை ஈஸியா பண்ணிடலாம். நம்ம இந்த உப்பு சீடை வரட்டரிசி மாவுல எப்படி பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில இந்த சீடை வெடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸுமே நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த வரட்டரிசி மாவுல உப்பு சீடை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மெஷரிங் கப்ல நம்ம கடையில வாங்கினா அரிசி மாவு, வரட்டரிசி மாவு சொல்லுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவு நம்ம ஒரு கப் அளந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கிற அரிசி மாவை நம்ம நல்லா வறுத்துக்கணும். மாவு பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. இது அப்படி கோல மாவு பதம். இப்படி போட்டீங்கன்னா கோலம் போடுறதுக்கு அழகா வரும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும். மாவு லேசா கலர் மாறணும். நல்லா வறுபட்டாச்சு, லைட்டா கலரும் மாறி இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா ஒரு 2 தடவை சலிச்சு எடுத்துப்போம். மாவு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் 2 தடவை சலிச்சுட்டு நான் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாவுல 2 டீஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்தரைச்சி சலிச்ச மாவு. 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளுக்கு பதிலா நம்ம வெள்ளை எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா கருப்பு எள்ளு நல்லா வாசனையா இருக்கும். தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல்ல இந்த ஓடு நாறு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி எள்ளும் நல்லா சுத்தமா இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சின்ன கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம இந்த மாவுல நம்ம சேர்த்துக்கலாம். உப்பையும் கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய வெண்ணெயை இதுல சேர்த்துக்கலாம். ஒருவேளை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில வச்சிருங்க. அப்ப அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களும் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா இது ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டான மாவை நான் பிசைஞ்சிருக்கேன். இப்படி எடுத்து நம்ம உருட்டணும்னா அழகா உருட்ட வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இந்த மொத்த மாவுல இருந்து கொஞ்சமா இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு காயாம ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். இந்த மாவுல இருந்து சின்ன சின்னதா இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நுனி விரல்களால ஷேப் ரொம்ப கொடுக்காம ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை போல உருட்டி பிளேட்ல போட்டுக்கணும். இந்த எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்னதா சீடையா நம்ம உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சீடை பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதா 3 பிளேட்ல உருட்டி வச்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் எப்படியே இருக்கட்டும். எண்ணெய் சூடாயாச்சு. இப்ப நம்ம சீடையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்ப பொறுமையா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அப்படியே திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணோம்னா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்லா கோல்டன் கலர்ல சூப்பரா ஃப்ரை ஆயாச்சு. நம்ம பொரிச்சதை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ஒரு அரை நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் திரும்பவும் சூடாயிடும். நம்ம அடுத்த செட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம அடுத்த செட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி சத்தம் கேக்குது. நல்ல முறுமுறுன்னு கோல்டன் கலர்ல சூப்பரா வந்திருக்கு. வரட்டு அரிசி மாவுல உப்பு சீடை பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. செக் பண்றதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த உள்ளங்கை இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது அப்படியே நொறுங்கிடும். பாருங்க, தூள் ஆயிடுச்சு பாருங்க. நல்ல கிறிஸ்பியா இருக்கு. கடை அரிசி மாவுல நல்ல கிறிஸ்பியான உப்பு சீடை பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு.
கோகுலாஷ்டமிக்காக வரட்டரிசி மாவுல உப்பு சீடை சூப்பரா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப குவிக்காவும் ஆயாச்சு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்கு பாத்தீங்களா? செம்ம டேஸ்டா இருக்கு. நான் இதுல வந்து கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளோட கருப்பு எள்ளு வந்து நல்ல வாசனையா இருக்கும். நல்ல வெண்ணெய் பெருங்காயம் வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல குட்டி குட்டியா நம்ம உருட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீடை சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இந்த ப்ராசஸ்டு ரைஸ் ஃபிளவர் வருது இல்லையா, பதப்படுத்தின அரிசி மாவு, அது வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம். நம்ம இந்த கோலம் போடுற அளவுக்கு வறுத்தா போதும், கலர் மாற வேண்டியது இல்லை. அதுல சீடை நல்லா வரும். இந்த வரட்டரிசி மாவு நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்த இந்த மாவுல பண்ணும்போது அந்த கோலமாவு பதம் பிளஸ் அதோட ஒரு நேரம் நமக்கு அரிசி மாவு கூட வரணும். ரொம்ப செவக்க வேண்டாம், லேசா கலர் மாறினா போதும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். உப்பு சீடை வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலேயே நிறைய பேர் வந்து ட்ரை பண்றதுக்கே யோசிப்போம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு சீடை கூட வெடிக்காது. நம்ம கடையில இருந்து அரிசி மாவு வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு 2 தடவை சலிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மாவை வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் ஒரு 2 முறை சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உளுத்த மாவுக்காக உளுந்த வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணுவோம் இல்லையா, அந்த பவுடரையும் நல்லா ஒரு 2 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எள்ளா இருக்கட்டும், தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், உப்பு எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோல. அதெல்லாம் கொஞ்சம் கிளீனா நம்ம போட்டுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஒரு சீடை கூட வெடிக்காது, சூப்பரா வரும். இந்த சீடையை வந்து உருட்டும் போது டைட்டா உருட்டாம அழகா ரவுண்டா அப்படிலாம் உருட்டாம ஷேப்லெஸ்ஸா லேசா உருட்டி உருட்டி அப்படியே நுனி விரல்களால லேசா உருட்டி உருட்டி போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா வெடிக்கவே வெடிக்காது. இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வரட்டரிசி மாவுல இந்த உப்பு செடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.